எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அம்மா வீட்டுக்கு போய் 2 நாளாவது நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, அன்றைக்கி வந்து டைம் கிடச்சிருந்து 2 நாள்லாம் நிற்கலை. ஒரு 1.5 நாள் அந்த மாதிரி நின்னோம். போன பிறகு அம்மா ஒரே மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் கனவா கூட்டு, இறால் ஃப்ரை, இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோத்துக்கு வச்சுருந்தாங்க. ஒரு வாரம் அங்கே நின்னாலே போதும், இருக்கிறத விட டபுள் ஆயிடலாம். அந்த மாதிரி தான் சமையல் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி தான் போச்சு. அடுத்த நாள் ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, எந்த வேலையை ஆரம்பிக்கிறது, எப்போவுமே அப்படி தான். ஒரு நாள் போயிட்டு வந்தால் கூட எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் ஆயிர முயற்சிடும். எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு மட்டும்தான் இல்லை, என் குழந்தைங்களுக்கும் அப்படி தான். அவங்களும் 2 வாரம் அப்படி தான். அங்கேருந்து போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்கள கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி வந்து இந்த வண்டியெல்லாம் காட்டி கொஞ்சம் குஷிப்படுத்தி எடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. எனக்கு எப்போவுமே அப்படி தான். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அங்கே நின்று வந்து ரெஸ்ட் மோட்லேயே ஃபுல்லாகவே இருந்துறதுனால திருப்பி வந்து பழைய ஒர்க்கிங் மோடுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் டைம் எடுத்து தான் கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன், எந்த வேலையும் செய்யாமல். அப்புறம் பால் கொண்டு வந்திருந்தாங்களோ அதனால் பாலெல்லாம் காய்ச்சிட்டு மறுபடியும் என் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு.